நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற கரண்டிகளில் இருக்கிற ஹோலில் கூட அறிவியல் இருக்குதா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு புத்தக இனிப்பு சேனல். கரண்டியில் இருக்கிற ஓட்டைகள் கம்பி இல்லைனா ஆணி பகுதிகளில் தொங்க விடுறதுக்கும், கிச்சன் சுத்தமாக இருக்கிறதுக்காகவும் எளிமையாக எடுக்கிறதுக்காகவும் இட சேமிப்புக்காக மட்டும் அதை பயன்படுத்தலாம். கரண்டியை கழுவுன பிறகு தரை அல்லது மூடிய இடத்துல வைக்கும்போது நீண்ட நேரம் அந்த ஈரம் அப்படியே இருக்கும். அதுவே ஒரு ஆணி பகுதியில் தொங்க விடும்போது தண்ணீர் எளிமையாக சுட்டிடும். காற்று எல்லா பக்கமும் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக காஞ்சிடும். சில பெரிய கரண்டிகள் முன்பகுதி ஹெவியாக இருக்கும். அப்போது கைப்பிடி கடைசியில் ஓட்ட வச்சா வெயிட் கொஞ்சம் குறையும். கை பிடிக்கவும் ஈஸியாக இருக்கும். வெயிட் எல்லா பக்கமும் பேலன்ஸ்டாக இருக்கும். நமக்கும் எளிமையாக கரண்டியை கிண்ட முடியும். உலோக பாத்திரங்கள் எளிமையாக ஹீட்டை கடத்தும். அப்போ ஸ்டவ்வில் இருந்து ஹீட் வேகமாக பரவும். ஆனால் நடுவில் ஒரு கேப்போ ஹோலோ இருந்துச்சுன்னா ஹீட் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராவல் ஆகும். இதனால் கைப்பிடி விரைவாக ஹீட் ஆகாது. அந்த சிறிய துளை வழியாக காற்று எல்லா பக்கமும் ஈஸியாக செல்லும். கைப்பிடி அதனால் வேகமாக ஹீட் ஆகாமல் கூலாக இருக்கும். பழைய காலத்தில் சில மரக்கரண்டிகளில் ஹோல் வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரியுமா? சுவரில் தொங்க வைக்கிறதுக்கும் குக்கிங் முடிஞ்ச உடனே உலர வைக்கிறதுக்கும் தான். அப்படி உலர வைக்கல அப்படின்னா அதில் ஃபங்கஸ் உண்டாயிரும். அதை தடுக்கிறதுக்காக தான் அவங்க அப்படி செஞ்சுருந்தாங்க. சில பேன்களோட கைப்பிடியிலையும் ஹோல் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம சமைச்ச கரண்டிகளை சொருகி வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணோம். நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற கரண்டிகளில் இருக்கிற ஹோலில் கூட அறிவியல் இருக்குதா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு புத்தக இனிப்பு சேனல். கரண்டியில் இருக்கிற ஓட்டைகள் கம்பி இல்லைனா ஆணி பகுதிகளில் தொங்க விடுறதுக்கும், கிச்சன் சுத்தமாக இருக்கிறதுக்காகவும் எளிமையாக எடுக்கிறதுக்காகவும் இட சேமிப்புக்காக மட்டும் அதை பயன்படுத்தலாம். கரண்டியை கழுவுன பிறகு தரை அல்லது மூடிய இடத்துல வைக்கும்போது நீண்ட நேரம் அந்த ஈரம் அப்படியே இருக்கும். அதுவே ஒரு ஆணி பகுதியில் தொங்க விடும்போது தண்ணீர் எளிமையாக சுட்டிடும். காற்று எல்லா பக்கமும் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக காஞ்சிடும். சில பெரிய கரண்டிகள் முன்பகுதி ஹெவியாக இருக்கும். அப்போது கைப்பிடி கடைசியில் ஓட்ட வச்சா வெயிட் கொஞ்சம் குறையும். கை பிடிக்கவும் ஈஸியாக இருக்கும். வெயிட் எல்லா பக்கமும் பேலன்ஸ்டாக இருக்கும். நமக்கும் எளிமையாக கரண்டியை கிண்ட முடியும். உலோக பாத்திரங்கள் எளிமையாக ஹீட்டை கடத்தும். அப்போ ஸ்டவ்வில் இருந்து ஹீட் வேகமாக பரவும். ஆனால் நடுவில் ஒரு கேப்போ ஹோலோ இருந்துச்சுன்னா ஹீட் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராவல் ஆகும். இதனால் கைப்பிடி விரைவாக ஹீட் ஆகாது. அந்த சிறிய துளை வழியாக காற்று எல்லா பக்கமும் ஈஸியாக செல்லும். கைப்பிடி அதனால் வேகமாக ஹீட் ஆகாமல் கூலாக இருக்கும். பழைய காலத்தில் சில மரக்கரண்டிகளில் ஹோல் வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரியுமா? சுவரில் தொங்க வைக்கிறதுக்கும் குக்கிங் முடிஞ்ச உடனே உலர வைக்கிறதுக்கும் தான். அப்படி உலர வைக்கல அப்படின்னா அதில் ஃபங்கஸ் உண்டாயிரும். அதை தடுக்கிறதுக்காக தான் அவங்க அப்படி செஞ்சுருந்தாங்க. சில பேன்களோட கைப்பிடியிலையும் ஹோல் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம சமைச்ச கரண்டிகளை சொருகி வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணோம்.